அதாவது வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில வந்து மொத்தம் 18 மாநிலங்களவை உறுப்பினர் இருக்காங்க. இப்ப சமீபத்தில தான் ஏப்ரல்ல வந்து ஒரு எலக்ஷன் முடிஞ்சு ஒரு 5 வேக்கன்சிய வந்து ஃபில்லப் பண்ணியிருந்தத நம்ம பார்த்தோம் நம்ம. இப்போ சி.வி. சண்முகத்தோட பதவிக்காலம் ராஜினாமா பண்ண சி.வி. சண்முகத்தோட பதவிக்காலம் வந்து 28 வருஷம் ஏப்ரல் மாதம் வரையும் அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வர அந்த மெம்பர் வந்து 28 வருஷம் ஏப்ரல் மாதம் வரையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 28 வருஷம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு 5 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் கூட தாவேக்காவுக்கு இப்போ ஒரு உறுப்பினர் சி.வி. சண்முகம் இருக்கிற இடத்துல ஒரு உறுப்பினர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த உறுப்பினர் வந்து 107, 106 இடங்கள் வச்சிருக்கிற தாவேக்காவுக்கு அதற்கான சான்ஸ் பிரைட்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சான்ஸில் வந்து முதல் முறையாக மாநிலங்களவை அவங்க போகிறத பார்க்குறோம். இந்த சூழலில் வந்து யாருக்கு அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப, அதாவது அவருடைய ஜோசியர்னு ஒருத்தர் சொல்லி முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க இல்லையா, அந்த ரத்தன் பண்ணிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ரவின்றவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு விஜய் வந்து தேர்தல் காலத்துலலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. சப்போர்ட் பண்ணி அவருக்கு வீடியோஸ்லாம் போட்டாரு. அவர் ஒன்று. இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி அவர் ஒரு சமூக வலைத்தளங்கள்லாம் ரன் பண்றாரு, விஜய்க்காக ரன் பண்றாரு அவரு. அதன் மூலமாக பலவித வீடியோக்கள், ப்ரமோஷனல் வீடியோக்கள் எல்லாம் போட்டு ரொம்ப உதவியா இருந்தார், வெற்றிக்கு உதவியா இருந்தார் அப்படின்னு அவருக்கான வாய்ப்புகளையும் சொல்றத பார்க்குறோம். அதே சமயம் வந்து கூப்பா கிருஷ்ணன் பேர் அடிபட்டது, அவருக்கு இப்போ ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. நகர்ப்புற வாரியங்கள், குடிசை நகர்ப்புற வாரியங்கள், இந்த மாதிரி இந்த குடிசை மாற்று வீடுகளுக்கு மாற்று வாரியத்துக்கு வீடுகள் நகர்ப்புறத்தில் வந்து ஏழைகளுக்கு வீடுகள் கட்டி கொடுக்குற அந்த வாரியம் ஒன்று இருக்குது. அந்த வாரியத்தில் வந்து அவர் தலைவராக போட்டுக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் இந்த ரேஸில் இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி தான் வந்து விஜயோடைய காங்கிரஸ் சேர்றதுக்காக ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர். தேர்தலுக்கு முன்னாடியே விஜயோடைய ஒரு நெருக்கத்தில் இருந்தவர். ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் நெருங்கிய பாலமாக இருக்கிறவர். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இந்த பதவி காலம் வந்து 26லேருந்து 28 2 வருஷத்துக்குள்ள அது முடிகிற காலகட்டமாக இருக்கிறதுனால ஒருவேளை இந்த ஷார்ட் டேர்ம் வேகன்சியை வந்து ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்திக்கு அவர் கொடுப்பாரா. மாநிலங்களவையில் வந்து காங்கிரஸுக்கு கொஞ்சம் எண்ணிக்கை தேவையாக இருக்குது. பல்வேறு விதமான மசோதாக்கள் வரும்பொழுது அங்கே பாஜகவுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு, எதிர்கட்சிகள் எண்ணிக்கை கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காங்கிரஸ் ட்ரை பண்ணுமா. இவர் தாவேக்கா போனாலுமே காங்கிரஸ் ஆளுநர் நிலைப்பாடு எடுப்பாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட உள்ள காங்கிரஸ் வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கான முயற்சிகளில் இறங்குவாங்கன்னா, இப்போ தான் திமுக சார்பில் ஒரு வேகன்சியை அந்த இவர் வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் வந்து வாங்கியிருக்கு. அவர் வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆகிருக்காரு இப்போ. அதனால் வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கான வாய்ப்புகளும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை, காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம். ஆனால் அதே சமயம் ரொம்ப பிரைட்டான வாய்ப்பு வந்து இந்த இவர் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு தான் பிரைட்டான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவி அவர் வந்து கொஞ்சம் படித்தவர், ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கான வாய்ப்பு ஒரு 2வது கட்டமாக வச்சுக்கலாம். இப்போ ஜான ஆரோக்கியசாமி கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஒரு அரசியல் ஆலோசகர்னு ஒரு போஸ்ட் வச்சுருந்தா கூட அவருக்கு கூட எம்பி போஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றியை வந்து தாவேக்காவுக்கு கொடுத்துருக்காருன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்க்கும்பொழுது இந்த ஜெகதீஷ் பழனிசாமி அல்லது ரவி இவங்களுக்கான வாய்ப்புகள், இந்த ஜோதிடர் அந்த ரத்தன் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கான வாய்ப்புகள், இந்த 3 பேரில் ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் விஜய் இதுக்கு மாறாக நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தரை வந்து அவர் செலக்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார், இப்போ அவர் விஜயோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே அவருக்கு எம்பி பதவி வரைக்கும் போவாங்களா சார்? அதுக்கப்புறம் விஜய்க்கு ஆதரவாக வீடியோ போட்டது இந்த ஒரு ரீசனுக்காகவும் டிஜிபி ரவிக்கு வாய்ப்பு இருக்கிறதா எடுத்துக்கலாமா? நமக்கு தெரிஞ்சு வீடியோ போட்டாத ஒரு விஷயம் தான் இருக்கு. அவர் எந்த வகையில் விஜயா இருந்தாலும் நமக்கு தெரியாது இல்லை. ஒரு எந்த அளவுக்கு இப்போ ரத்தன் பண்டிட்டுக்கு இதுக்கு கவர்மெண்ட் போஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு ஜோதிடர் தானே, அவர் அந்த நிலையிலே வச்சிருக்கலாம்ல. எதுக்கு அரசு பதவி அவருக்கு கொடுக்க நினைச்சாரு விஜய்? அவர் ஒரு ஜோதிடர் தானே, அந்த லெவல்லே அவர் வச்சிருக்கலாமே. அப்போது உங்கள் கூட ஏதோ ஒரு வகையில் நெருக்கமாக இருக்காங்க, இல்லை உங்களுக்கு உதவியாக இருக்காங்கன்றவங்களுக்கு நீங்கள் எந்த பதவி வேணால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியுது. அப்போ ஜெகதீஷ் பழனிசாமியா நம்ம அதுலேருந்து விதிவிலக்காக பண்ண முடியாது. அவர் எந்த வகையில் விஜய்க்கு உதவியாக இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் சமூக வலைத்தளங்கள் வச்சிருக்காரு, உதவியாக இருக்காரு அப்படின்னா கூட அவர் விஜய்க்கு தான் தெரியும் அவர் என்ன மாதிரியான உதவியாக இருக்காருன்றது, அவர் எந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்காருன்றது. அவர் நெருக்கமாக இருக்காருன்னு தெரியும். ஸோ அது விஜய் கையில் தான் இருக்குது. அந்த ரவின்றவர் நமக்கு தெரிஞ்சு விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தார். அந்த தாவேக்காவுடைய அந்த கூட்டங்களுக்கு அந்த இவங்க தொண்டரணி போடுறதுல வந்து உதவியாக இருந்தார். அவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்தாருன்னு ஒரு பேச்சு கூட இருக்குது. ஸோ அதனால் அவர் ஒரு வகையில் இயக்கத்துக்கு உதவியாக இருந்திருக்காரு. பட் விஜய் எந்த பார்வையை பார்க்குறாரு? ஒரு படித்த ஐபிஎஸ் அதிகாரி அனுப்பணும்னு நினைக்கிறாரா, இல்லை இவருடைய ஃப்ரெண்டுன்றதுக்காக ஜெகதீஷ் பழனிசாமி சோஷியல் மீடியாவில் நம்மளை ப்ரொமோட் பண்ணுறாருன்றதுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரா,
இந்த ரத்தன் பண்டிட் நமக்கு ஜோசியராக இருக்கார், அவருக்கு தமிழ்நாட்டில் அரசு பதவி கொடுக்க முடியல, அவர் அனுப்பணும்னு நினைக்கிறாரா, இல்லை ஜான் ஆரோக்கியசாமி நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காரு, நமக்கு உதவியாக இருக்காரு, இவர் டெல்லியில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறாரா, தெரியாது. இல்லை இதுக்கு மேலே நமக்கும் தெரியாத வேறு யாராவது அவர் கூட இன்னும் க்ளோஸாக ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம். ஏன்னா இதுவும் அதிமுக நடத்தின மாதிரி தான். இது முழுக்க விஜயுடைய இஷ்டம் தானே தவிர இதில் வேறு யாரும் தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டியாக இருக்கே தவிர விஜய் அல்டிமேட்டாக என்ன டிசைட் பண்ணுவாருன்னு யூகிக்கிறது ரொம்ப கஷ்டம்.